உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம் அமல்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மாவட்ட ஆட்சியர்கள் கிராமங்களில் தங்கி திட்டங்களை ஆய்வு செய்தனர். சிவகங்கை, தேனி, திண்டுக்கல், ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர்களின் ஆய்வு அதிரடியாக இருந்தது. பெட்டிஷன் கொடுக்க வரும்போது மோஸ்ட்லி இண்டிவிஜுவல் பெட்டிஷன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஊருக்கு என்ன வேணும் அப்படின்றது அங்கேயே போய் கண்டறிஞ்சு நம்மளே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இன்னைக்கு உருவானது. உங்களை தேடி உங்கள் ஊர் திட்டத்தை செயல்படுத்திய போது சிவகங்கை ஆட்சியர் ஆஷா அஜித் அளித்த பேட்டிதான் இது. அரசின் திட்டங்கள் மக்களை நேரடியாக சென்றடைகிறதா என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் தமிழ்நாடு அரசு உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற திட்டத்தை நேற்று முதல் அமல்படுத்தியது. அதன்படி மாவட்ட ஆட்சியர்கள் குறிப்பிட்ட கிராமங்களில் நேற்று காலை 9 மணிக்கு சென்று திட்டங்களை ஆய்வு செய்ததோடு இரவு அங்கேயே தங்கினர். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இரவு 10 மணியை தாண்டியும் மாவட்ட ஆட்சியர் ஆஷா அஜித் ஆய்வு செய்தார். ஒரு மகிழ்ச்சியான விஷயம், நேற்று பெறப்பெற்ற விண்ணப்பங்களில் ஒரு 10க்கும் மேற்பட்ட விண்ணப்பங்களுக்குள்ள ஆணைகள் இன்றைக்கே கொடுக்க முடிஞ்சிருச்சு. ஒரே டேயில் ப்ராசஸ் பண்ணி அந்த ஆணைகள் வழங்கப்பட்டது. மேலும் கடனுதவிகள் அதெல்லாம் கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட் அதே போல் மகளிர் திட்டம் மூலமாக வழங்கியதில் கிட்டத்தட்ட 143 லட்சம் மதிப்பிலான பயன்களும் இன்னைக்கு பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. ஆண்டிபட்டியில் ஆய்வு செய்த தேனி ஆட்சியர் சஜீவனா அரசு பள்ளி, மருத்துவமனை, நியாய விலை கடைகள் ஒழுங்காக செயல்படுகின்றனவா என ஆய்வு செய்தார். தொடர்ந்து கொண்டவநாயக்கன்பட்டி, மூனாண்டிப்பட்டி, டிபுதூர் உள்ளிட்ட கிராமங்களில் ஆய்வு செய்து மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். திண்டுக்கல்லில் ஆட்சியர் வருகையை முன்னிட்டு அவசரமாக கழிவறையை தூய்மைப்படுத்தி மின்ஒளி அமைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் கும்பினிப்பேட்டையில் சத்துணவு மாணவர்களுக்கு வழங்கப்படும் முட்டைகள் இருப்பு குறைவாக இருந்ததால் சத்துணவு அமைப்பாளர் மலரை பணியிடை நீக்கம் செய்து ஆட்சியர் வளர்மதி உத்தரவிட்டார். 6 மாசமா போச்சிருக்கிறேன். இன்னைக்கு காலையில வேலை செஞ்சேன். இப்பதான் இந்த நிமிஷம் உள்ள வந்தேன். பிஎம் சொல்லுங்க, கணக்கெடுத்து சொல்லுங்க. இந்த அம்மா டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து எவ்வளவு நாள் இங்க போட்டிருக்காங்க, அட்டெண்டன்ஸ் எவ்வளவு. இந்த திட்டத்தை தொடர்ந்து செயல்படுத்தினால் ஒவ்வொரு கிராமங்களிலும் அடிப்படை வசதிகள் உறுதிப்படுத்தப்படும் என்பதே பொதுமக்களின் நம்பிக்கையாக உள்ளது.